அத்தியாயம் 17. பயங்கர வஞ்சகத் திட்டம். விடியற்காலையில் சம்பாபதி வனம் வழியாக வைதீக முனிவர்கள் போன்று வேடம் தரித்த சேந்தனும் வேந்தனும் மாளிகைக்குள் முன்வாசல் வழியே செல்லாமல் தோட்டப்புறத்தில் காணப்பட்ட குட்டிச் சுவரை தாண்டி குதித்தனர். அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் குட்டி சுவற்றை தாண்டி குதித்ததனால் எழுந்த தொப் என்ற சத்தத்தை கேட்டு, வீரர்களே, மெதுவாக குதியுங்கள், தங்களது சத்தத்தை கேட்டு மாளிகையில் உறங்குபவர்கள் எழுந்து கொள்ளப் போகிறார்கள் என்று எச்சரித்தபடியே அவர்களை வரவேற்று சத்தமில்லாமல் மாளிகையின் நிலவறைக்கு இருவரையும் அழைத்து சென்றார் மாளிகையின் தலைவர். மூவரும் ரகசிய நிலவறைக்கு சென்ற பின்பு நிலவறைக்கு காவல் இருந்த ஒரே ஒரு காவலாளியும் வெளியேறிவிட அவர்களின் உரையாடல்கள் தொடங்கின. சிறிது நேரம் இளைப்பாறிய வேந்தனும் சேந்தனும் மாளிகை தலைவரிடம் எதையோ எதிர்பார்த்து அவரின் முகத்தை பார்த்தபடியே அமர்ந்திருந்தனர். மாளிகை தலைவர் அவர்களது எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு எழுந்து நின்று தலையை மட்டும் தாழ்த்தி புஷ்யமித்திரன் என்ற சங்கேத சொல்லை சொல்ல, இதுவரை அமைதியாய் அமர்ந்திருந்த சேந்தனும் வேந்தனும் மகிழ்ந்தபடியே எழுந்து மார்புக்கருகில் வலது கையை மடக்கி இடது கையின் உள்ளங்கையில் வைத்து தலையை சாய்த்து புஷ்யமித்திரன் எனும் ரகசிய சங்கேத சொல்லை சொல்ல, மூவர்களுக்கிடையில் அதுவரை நிலைத்திருந்த ஐயம் தயக்கம் எல்லாம் விலகின. வந்திருக்கும் இருவரும் மலைநாட்டு மன்னனான இருங்கோவேல் அனுப்பிய ஒற்றர்கள்தான் என்பதை அவர்களின் சங்கேத செய்கையிலும் வார்த்தையிலிருந்தும் உறுதி செய்து கொண்டார் மாளிகை தலைவர். அந்த மாளிகையின் தலைவர் வைதீக பாகவதன் நடந்தபடியே அவர்களிடம் தனது வணக்கத்தை தெரிவித்துவிட்டு உரையாடத் தொடங்கினார். அவரது தலைவர் முன்புறம் இருந்த முடிகள் அனைத்தும் மழிக்கப்பட்டு அவரது நெற்றியிலிருந்து தொடங்கி தலைமுடி மழிக்கப்பட்ட உச்சி வரை நீண்டு அகன்றிருந்த அவரது நாமமும் அவற்றிற்கிடையில் சிவந்து நீண்டிருந்த சிவப்பு மையினாலான கோடும் காணப்பட்டது. தலையின் பின்புறம் மட்டும் நீண்டு தொங்கிக் கொண்டிருந்த குடுமியானது அவர் நடக்கும்போது நரியின் வால் ஆடுவதை போன்று சேந்தனுக்கு தோன்றவே அவனுக்கு சிரிப்பு வந்தது. அவரது வெண்மையான உடல் அகன்று உறுதியாயிருந்த தோள், மேலங்கி அணியாத அவரது உடலில் இடுப்பில் அணிந்திருந்த காவி வஸ்திரத்திலிருந்து இடதுபலமாக அணியப்பட்டிருந்த பூணூல், அவரது மிடுக்கான நடை, கூர்மையான பார்வை என அனைத்தும் ஆரிய வைத்தீகர்களின் தோற்றத்தை பிரதிபலித்தது. மார்பு மற்றும் வயிற்றுப் பகுதிகளில் வரிசையாக தீட்டியிருந்த நாமம் அவர் நிச்சயம் 4 வேதங்கள் மற்றும் பல நூல்களை பிழையின்றி கற்ற ஆரிய வைதீக ஆச்சாரியங்களை கடைபிடிக்கும் பண்டிதராகத்தான் இருப்பார் என்று தோன்றவே வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு சேந்தன் அவர் கூறுவதை கவனிக்க ஆரம்பித்தான். மாளிகை தலைவர் பாகவதன், உறைந்தையிலிருந்து என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்கள்? புகாரில் ஏதேனும் முக்கிய பணி உள்ளதா என்று கேட்டார். அவருக்கு பதிலளித்த சேந்தன், முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்துள்ளோம் என்றான். அதற்கு பாகவதன், விரைந்து கூறுங்கள் என கட்டளையிட்டார். பொழுது விடிந்ததும் நமது தலைவரான இருங்கோவேல் சோழதேச சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ளப் போகிறார். தங்களிடம் தெரிவிக்க சொன்னார். மேலும் உறைந்தை அரண்மனையில் இருந்த இரும்பிடர் தலைவன் நேற்று தப்பிவிட்டார் என்றான் வேந்தன். என்ன, இரும்பிடர் தலைவன் அரண்மனையில் நமது காவலில் இருந்து தப்பிவிட்டானா? அது நமக்கு பெரும் ஆபத்து ஆயிற்றே என அதிர்ச்சியுடனே வினவினார் மாளிகை தலைவர் பாகவதன். தொடர்ந்த வேந்தன், இரும்பிடர் தலைவர் உறைந்தையிலிருந்து ரகசியமாக வெளியேறியதை மன்னர் நல்லது என்றே கருதுகிறார் என்றான். இரும்பிடர் தலைவன் எவ்வளவு ஆபத்தானவர் என்பதை அறிந்துமா மன்னர் அவன் வெளியேறியதை நன்மை என்று கருதுகிறார் என கேள்வி எழுப்பினார் மாளிகை தலைவர். அவர் உறைந்தை அரண்மனையில் இருந்தால் மன்னர் முடிசூடும் போது இரும்பிடர் தலைவரால் ஏதேனும் இடையூறு ஏற்படும் என்று நமது மன்னர் கருதினார். மேலும் அவர் வெளியேறிவிட்டதால் இன்று மன்னர் உறைந்தையில் எவ்வித இடையூறும் இல்லாமல் சோழ சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்ளப் போகிறார் என்றான் வேந்தன். மலைநாட்டு மன்னர் சோழ சக்கரவர்த்தியாக முடிசூட்டிக் கொள்வதில் மகிழ்ச்சியே. ஆனால் இரும்பிடர் தலைவன் உறைந்தையில் இருந்தால் நமது கண்காணிப்பில் இருப்பான். அவனால் எந்த செயல்களையும் துணிந்து சுதந்திரமாக செய்ய இயலாது.
ஆனால் இப்போது அவன் வெளியேறிவிட்டதால் நமது மன்னருக்கு எதிராக சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்து விடுவான் அல்லவா? இரும்பிடர் தலைவனை போன்ற புத்தி கூர்மை உள்ளவர்களை அருகில் நமது கண்காணிப்பில் வைத்திருத்தலே நல்லது. தப்பிவிட்ட பின் இனி அவனை தேடி எப்படி கைது செய்ய இயலும் என சினம் கொண்டார். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு கடும் கண்காணிப்பிற்கு மத்தியில் சிறை வைக்கப்பட்டிருந்த இரும்பிடர் தலைவன் எப்படி அத்தனை கடுங்காவல்களையும் மீறி தப்பினான் என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்த வேந்தன், அவர் எப்படி உறைந்தை அரண்மனையிலிருந்து தப்பினார் என்பது பெரும் மர்மமாகவே உள்ளது. நேற்று முன் இரவில் அரண்மனையில் காவலாளிகளுக்கு மத்தியில் உலாவியவர் மாயமாக மறைந்து விட்டார். மன்னர் இரும்பிடர் தலைவர் ரகசிய சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தியே தப்பித்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார். நாங்கள் எவ்வளவோ முயன்றும் எங்களால் உறைந்தை அரண்மனையில் உள்ள ஒரு சுரங்கத்தை கூட கண்டறிய இயலவில்லை என்று வருத்தமாக கூறினான். இரும்பிடர் தலைவன் தப்பியது இருக்கட்டும், தில்லைவாழ் அந்தணர்கள் எப்படி சோழக்குடியில் பிறக்காத இருங்கோவேலுக்கு முடிசூட்டி இளஞ்சேட் சென்னியின் செங்கோலை வழங்குவார்கள்? அவர்கள் சோழக்குடி அல்லாதவனுக்கு முடிசூட்டுவது இல்லையே என வினவினார் பாகவதன். நாங்கள் கூறுவது உண்மைதான் வைதீகரே. அவர்கள் சோழனது மணிமுடியை இருங்கோவேலுக்கு சூட்ட மறுத்து விட்டார்கள். இளஞ்சேட் சென்னியின் மணிமுடியை தேடும் பணியில் அனைவரும் ஈடுபட்டுள்ளனர். சோழ தேசமே நமது கைகளுக்கு வந்துவிட்டது வைத்தீகரே. உறைந்தையில் வசிக்கும் வைத்தீகர்களை தனக்கு முடிசூட்ட வேண்டுமென்று நமது தலைவர் இருங்கோவேல் கேட்டுக்கொண்டார். வேதம் கற்ற வடமொழி பண்டிதர்களான உறைந்தை வைதீகர்களும் அதற்கு உடன்பட்டு விட்டனர். ஆக முடிசூட்டும் நிகழ்வை பற்றி ஏதொரு கவலையும் இப்போது இல்லை. அந்தணர்கள் முடிசூட்டாவிட்டால் என்ன? வைதீகர்கள் இருக்கிறார்களே, சோழ முடி இல்லாவிட்டால் என்ன? சோழ அரசே கிடைத்து விட்டதே என்றான். அவர்களின் உரையாடலை இடைமறித்து தொடர்ந்த சேந்தன், வைதீகரே, இரும்பிடர் தலைவன் உறைந்தையில் இருந்து தப்பித்தால் என்ன? அவனது கடிவாளம் இன்னும் நமது மன்னரது கைகளில் அல்லவா இருக்கிறது. ஆதலால் இரும்பிடர் தலைவன் எவ்வளவு முயன்றாலும் நமது மன்னருக்கு அடங்கியே செல்வான் என்றான். அவன் இரும்பிடர் தலைவரின் கடிவாளம் என்று எதை பற்றி குறிப்பிடுகிறான் என்பதன் காரணத்தை அறியாமல் சேந்தனின் முகத்தை நோக்கினார். மாளிகை தலைவரான வைதீக பாகவதன். வேந்தன், சோழ இளவரசன் வளவன் நமது தலைவரின் கடும் பாதுகாப்பில் சிறைப்பட்டிருப்பதை தான் சேந்தன் இரும்பிடர் தலைவனின் கடிவாளம் நமது மன்னரின் கைகளில் உள்ளதென்று குறிப்பிடுகிறான் என்று விளக்கம் அளித்தான். அதுவரை அமைதியாக இருந்த வைதீக பாகவதன், இளஞ்சேட் சென்னியின் மகனான வளவன் மன்னர் இருங்கோவேலின் கடும் பாதுகாப்பில் சிறை வைக்கப்பட்டுள்ளதை அறிந்த பின்னர், எதிரிகளின் கடிவாளம் அனைத்தும் நமது மன்னரின் கைகளில் உள்ளபோது கடிவாளத்தை அறுத்தால் அனைவரும் தானாக அடங்கிவிடுவர். எதற்காக கடிவாளத்தை கொண்டு நமது மன்னர் அனைவரையும் கட்டுப்படுத்த முயல்கிறார் என்றார். சோழ இளவலை கொன்றால் சோழ மன்னர்களின் கடைக்குடியும் அழிந்து சோழ பரம்பரையின் சுவடே அழிந்துவிடும். பின்னர் எதிரிகள் தானாகவே அடங்கி விடுவர் என்பதை கடிவாளத்தை அறுத்தெறிய வேண்டியதுதானே என்று வைதீகர் குறிப்பிடுவதை உணர்ந்த வேந்தன், வைதீகரே, நமது மன்னரும் அதற்கான சரியான தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சமயம் வாய்க்கையில் சோழ இளவலின் சாம்பலை காவிரியில் கரைத்து விடுவார். அதற்கு நிச்சயம் தாங்கள் தான் மந்திரம் கூட ஓத வர வேண்டும் என்றான். ஆர்வ மிகுதியில் வைதீகர் சோழ இளவலை எங்கு சிறை வைத்திருக்கிறார் என வினவலானார். வேந்தனும் சேந்தனும் ஒருவரது முகத்தை மற்றவர் பார்த்து கொண்ட பின், அது பரம ரகசியம், எங்களுக்கே தெரியப்படுத்தாமல் மன்னர் ரகசியமாக பாதுகாக்கிறார் என்று இருவரும் முன்பே பேசிக்கொண்டதை போன்று ஒரே நேரத்தில் பதில் அளித்தனர். இருவரது பதில்களும் ஒரே நேரத்தில் வெளிவந்ததை கண்டு காரியத்தின் அதி தீவிரத்தை புரிந்து கொண்ட பின்னர், மன்னரது நிலைப்பாடு மிகவும் சரியானதே. இது போன்ற முக்கியமான காரியங்களை எல்லாம் படு ரகசியமாக வைத்திருத்தலே காரியத்தை வெற்றியடைய செய்யும் என்றார். தொடர்ந்த சேந்தன், நமது தலைவர் சோழ சக்கரவர்த்தியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவரது முதல் கட்டளை புகாரை தமது நேரடி ஆளுமையின் கீழ் கொண்டு வருவதுதான்.
ஆதலால் இன்று காலையிலேயே புகார் தலைவராக உறந்தையிலிருந்து நமது தலைவரின் விசுவாசிகளில் ஒருவன் பதவியேற்று விடுவான். அவன் பதவியேற்ற பின் புகாரில் தஞ்சம் அடைந்திருக்கும் இரும்பிடர் தலைவன் முதலில் கைது செய்யப்படுவான். பின்னர் நமது ஒற்றர்களை கைது செய்திருக்கும் செங்கு வீரன் மற்றும் அவனது உபதளபதிகள் என அனைவரும் சிறையில் தள்ளப்பட்டு நமது ஒற்றர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றான். மாளிகை தலைவர், சேந்தா, உறைந்தையிலிருந்து தப்பித்து வந்த இரும்பிடர் தலைவன் புகாரில் தான் மறைந்திருப்பான் என்பதை எப்படி அறுதியிட்டு அவ்வளவு நிச்சயமாக குறிப்பிடுகிறாய் என்று வினவினார். இப்போது இடைமறித்த வேந்தன், சோழ தேசத்திற்கு உட்பட்ட வேளிர்கள் சேரன், செங்குட்டுவன் மற்றும் பாண்டியன், தென்னவன் என அனைவரும் இப்போது மலைநாட்டு மன்னர் இருங்கோவேல் சோழ சக்கரவர்த்தியாக முடிசூடுவதை ஆதரிக்கிறார்கள். இளஞ்சேட் சென்னிக்கு பின்னர் சோழ வம்சம் மீண்டும் துளிர் விடுவதை அவர்கள் யாரும் விரும்பவில்லை. பன்னெடுங்காலமாக பாண்டிய சேரர்களால் முழுவதும் வெற்றி கொள்ள இயலாத மற்றும் வேளிர்களை முழுவதும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும் சோழ வம்சத்தை பூண்டோடு அழிக்க இதுதான் ஏற்ற சமயம் என அனைவரும் கருதுகின்றனர். எஞ்சியிருக்கும் இளஞ்சேட் சென்னி மகனும் இப்போதுதான் வாலிப பருவத்தில் நுழைகிறான். மீசை கூட முழுவதும் வளராமல் அரும்பு மீசையோடு குழந்தைத்தனம் மாறாத இளைஞன் அவன். ஆதலால் அவனை அழிப்பது மிகவும் எளிதான காரியம் என்று வேளிர்கள், சேரர்கள், பாண்டியர்கள் என அனைவரும் கருதுகிறார்கள். ஆதலால் இரும்பிடர் தலையன் யாரிடம் அடைக்கலம் கேட்டு சென்றாலும் அவர்களால் கைது செய்யப்பட்டு நமது மன்னர் இளங்கோவேலிடம் ஒப்படைக்கப்படுவான். ஆதலால் அவனுக்கு ஏற்ற நம்பிக்கையானவர்கள் இருப்பது புகாரில் மட்டுமே என்றான். தொடர்ந்த சேதன், புது தலைவரை நியமித்து புகாரையும் நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டால் சுற்றியுள்ள அனைத்து தேசங்களும் நமது தலைவரின் ஆளுமைக்குள் முழுமையாக வந்துவிடும். மேலும் புகார் துறைமுகம் செல்வச் செழிப்பால் சிறந்தது. எதிர்காலத்தில் போர் ஏதேனும் நிகழ்ந்தால் நாட்டு நிதி நிலைமையை சமாளிக்க புகார் நகரம் நிச்சயம் நமது கட்டுப்பாட்டின் கீழ்த்தான் இருக்க வேண்டும் என்று நமது தலைவர் இருங்கோவேல் கருதுகிறார் என்றான். புகார் போன்ற செல்வ செழிப்புள்ள மக்களையும் நகரத்தையும் நமது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருத்தலே நமது தலைவர் இருங்கோவேலுக்கு அனுகூலமானது. ஆனால் புதிதாக நியமிக்கும் புகார் தலைவனை செங்கு வீரன் மற்றும் அவனது உபதளபதிகள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்களா என்று வினவினார் வைதீக பிராமணர். சோழ சக்கரவர்த்தி நியமிக்கும் கோட்டை மற்றும் புகார் தலைவரின் கட்டளைக்கு நிச்சயம் செங்கு வீரன் அடிபணிந்துதான் ஆக வேண்டும். அப்படி அவன் அடிபணிய மறுத்தால் அரச கட்டளையை ஏற்க மறுத்த ராஜ துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவான். புதிதாக நியமிக்கப்படும் கோட்டை தலைவனுக்கு கட்டுப்பட்டு விட்டால் நமது தலைவருக்கும் கட்டுப்பட்டவனாகி விடுவான். இரண்டில் எது நடந்தாலும் மன்னருக்கு அனுகூலமானதே. இதுதான் எங்கள் திட்டம் என்றவன் தொடர்ந்து, நமது மன்னர் இருங்கோவேல் தங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி செங்குவீரன் வகித்துக் கொண்டிருக்கும் புகாரின் உபதலைவன் பதவி முதலில் தங்களது புதல்வனுக்கு வழங்கப்படும். பின்னர் புகார் தலைவனாக நியமிக்கப்படுவான் என்று தெரிவித்தான் வேந்தன். ஏதோ மகிழ்ச்சியில் பேச வந்த வைதீகரை பேசவிடாமல் தொடர்ந்த சேந்தன், இன்று எப்படியும் செங்கு வீரனை கைது செய்துவிட வேண்டும் அல்லது அவனை கொன்றுவிட வேண்டும் என்பது நமது தலைவரின் ஆணை. அவன் உயிரோடு உள்ளவரை ஆபத்துதான். தங்களது நீண்டகால திட்டம் மற்றும் ஆலோசனைகளின்படி இரும்பிடர் தலையனின் பலத்தை சரிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். இளஞ்சேட் சென்னியை நோய்வாய்ப்படுத்தி பல காலங்கள் அவனை படுத்த படுக்கையாக்கினோம். பின்னர் அவனை கொன்றோம். இரும்பிடர் தலையனிடம் இருந்து அவனது சகோதரனை முதலில் பிரித்தோம். பின்னர் இளஞ்சேட் சென்னிக்கும் இரும்பிடர் தலையனுக்கும் பெரும் பக்கபலமாகவும் ஆதரவாகவும் இருந்த மகேந்திர வளவனாரின் மகனை கொன்று அவரை ஓய்ந்து போக செய்துவிட்டோம். இப்போது அந்த வகையில் செங்கு வீரன் மட்டுமே எஞ்சியிருக்கிறான். குணக்கடலில் அகப்பட்டிருந்தால் அன்றே அவனது கதையையும் முடித்திருக்கலாம். தப்பிவிட்டான். அவனையும் அழித்து விட்டால் இரும்பிடர் தலையன் மட்டும் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவான். பிறகு அவனை வெற்றி கொள்வது எளிது. நமது பல வருட திட்டங்கள் இப்போதுதான் ஒவ்வொன்றாக கைகூடி வருகிறது. நமது திட்டங்களுக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற பலன் விரைவில் நமது
கைமேல் கிட்டப் போகிறது என்று மகிழ்ச்சியோடு கூறினான். வைதீகர் பாகவதன், உண்மைதான் சேந்தா, நமது பல வருட உழைப்பிற்கு பலன் இனிதான் கிடைக்கப் போகிறது. எனது நீண்ட நாள் கனவும் இனிதான் நிறைவேறப் போகிறது என்று அவர் கூறிய போதே அவரது கண்களில் அவருடைய கனவுகள் அனைத்தும் உயிர் பெறத் தொடங்கின. அவரது ஞான திருஷ்டியில் தென்னக அரசு பீடத்தில் ஒரு வைதீக மன்னன் அமர்ந்து ஆட்சி செலுத்திக் கொண்டும் தற்பொழுது அவர்களையும் அவர்களது சமயத்தையும் ஓரங்கட்டிக் கொண்டிருக்கும் சமணர்களையும் பௌத்தவர்களையும் தென்னகத்தை விட்டு ஓட ஓட விரட்டப்படுவதையும் கண்ட அவரது முகத்தில் மகிழ்ச்சி ஆனந்த தாண்டவம் ஆடியது. மாளிகை தலைவரான பாகவதன் ஆரிய பிராமணர்கள் எனப்படும் வைதீகர். அவர் தென்னகத்தில் தமது வைதீக ஆரிய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று அதற்காக அல்லும் பகலும் உழைப்பவர். என்னதான் அவர் அதற்காக கடுமையாக உழைத்து சதித்திட்டங்களை தீட்டி அதற்காக முயன்றாலும் அவரால் செல்வந்தர்கள் மற்றும் அரசர்களிடமிருந்து சில கிராமங்களை தானங்களாக மட்டுமே பெற முடிந்ததே தவிர அவர்களால் அதற்கு குறுநில மன்னனாக கூட ஆக இயலவில்லை. ஆரிய பிராமணர்கள் தென்னகம் வந்து சில நூற்றாண்டுகள் ஆகிவிட்டிருந்தாலும் அவர்களால் ஆட்சியில் அதிகாரம் செலுத்தும் அளவிற்கு வளர முடியவில்லை. மேலும் அக்காலத்தில் தமிழர்களின் மதம் சமண, பௌத்த மற்றும் ஆசீவக மதங்களின் கொள்கையான கொல்லாமை, புலால் உண்ணாமை, அருள் உடைமை, பிறப்பால் அனைவரும் சமம் என்று வாழ இந்த ஆரிய பிராமணர்கள் மட்டும் யாகம் வளர்த்தல், புரவி, பசு முதலியவற்றை பலியிடுதல், புலால் உண்ணுதல் என முரண்பாடாக வாழ்ந்ததோடு மட்டுமல்லாது வேதங்களை படிப்பவர்கள் மட்டுமே உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் அனைவரும் பிறப்பால் தாழ்ந்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் வைதீக பிராமணர்கள் மட்டும் அந்தந்த தேச மன்னர்களிடம் யாகம், பலி, ஸ்வர்க்கம், நரகம் என்று பலவிதமான கதைகளை கூறி சற்று செல்வாக்காக பொன், பெண், கிராமங்கள் என்று தானமாக பெற்று பயிர் தொழில் செய்யும் விவசாய தொழிலை தவறாக கூறிக்கொண்டே அவர்களின் உழைப்பில் சுகபோக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களில் எவராலும் சிறு குறு நிலத்திற்கு கூட மன்னனாக இயலவில்லை. இந்த நிலையில்தான் பாகவதன் இருங்கோவேலின் முயற்சிக்கு கை கொடுத்து அவனை சோழ தேசத்தின் அரசனாக முடிசூட்டுவதன் மூலம் தனது மகனை புகாருக்கு தலைவனாக நியமனம் செய்துவிட்டால் பின்னர் படிப்படியாக வைதீக ஆரிய பிராமணர்களின் செல்வாக்கு மற்றும் ஆட்சியை தென்னகம் முழுவதும் பரப்பிவிடலாம் என திட்டம் தீட்டி முயற்சித்துக் கொண்டிருந்தார். இப்படி அவர் பெரிதும் முயற்சிக்க காரணம் வடதேசத்தில் பெரும் வலிமையுடன் திகழ்ந்த மௌரிய பேரரசின் சக்கரவர்த்தியான பிருகுத்ரதன் என்பவன் பலவீனமாக இருந்த வேளையில் அவனை வஞ்சகமாக கொன்றுவிட்டு அவனது படைத்தளபதியான புஷ்யமித்ர சுங்கன் என்ற ஆரிய பிராமணனை சுங்கவம்சம் என்ற பிராமண அரசு மரபை தோற்றுவித்தான். வடபுல சுங்கர்களைப் போலவே தானும் முயன்று அப்படி ஒரு வைதீகர்களின் ஆரிய பிராமண ஆட்சியை ஏற்படுத்திவிட வேண்டும் என முயன்று கொண்டிருந்தார். வடக்கு போன்று தென்னகத்திலும் வைதீக பிராமணர்களின் ஆட்சி மலர வெகு காலமாகப் போவதில்லை என்று எண்ணி அந்த திட்டத்திற்கும் ரகசிய சங்கேத சொல்லாக சுங்கவம்சத்தை தோற்றுவித்த படைத்தளபதியான புஷ்யமித்திரன் என்பவனின் பெயரையே வைத்திருந்தார். ஆதலால் தான் முதல் கட்டமாக புகார் படைப்பிரிவிற்கு தன் மகன் அக்னிபுத்திரனை உபதலைவனாக நியமித்துவிட்டு பின்னர் புகார் தலைவனாக நியமித்து விட்டால் பின் படிப்படியாக ஆரிய பிராமணர்களின் ஆட்சியை நீட்டித்து விடலாம் என்று அவர் பெரிதும் மகிழ்ந்தபடியே தென்னகத்தில் வைதீகர்களாகிய நாங்கள் முதலில் ஆட்சி பீடத்தை அடையப் போகிறோம் என்று தனக்குள் கூறிக்கொண்டார். நமது தலைவர் இருங்கோவேலிடம் எமது நன்றியை மறக்காமல் தெரிவித்து விடுங்கள் என்று கண்களில் வடிந்த ஆனந்த கண்ணீரை சேந்தனும் வேந்தனும் அறியாத வண்ணம் துடைத்தபடியே அவரது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் தொடர்ந்த மாளிகை தலைவர், செங்கு வீரனை அவ்வளவு எளிதில் கைது செய்துவிட இயலும் என்று நான் நம்பவில்லை. அவனை கைது செய்யவோ அல்லது அவனை கொல்வதற்கோ அவனை எதிர்த்து யார் சென்றாலும் அவனது நீண்ட வாளுக்கு இரையாகி விடுவர். அவனை மிஞ்சி வாள் வீசும் வீரர்களை நான் இந்த தேசத்தில் இதுவரை கண்டதே இல்லை என்று அவர் விரல்வேலின் திறமையை பற்றி கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த வேந்தன், அவனை எதிர்த்து வீழ்த்துவது இயலாது என்பதை அறிந்தே நாங்கள் இருவரும் அவனை வீழ்த்த வேறொரு உபாயத்தை நாடியுள்ளோம் என்று கூறிக்கொண்டே அவனது இடையில் பாதுகாப்பாக மறைத்து வைத்திருந்த மூங்கில் கழியில் செய்யப்பட்டிருந்த குப்பியை எடுத்தான்.
வேந்தனை ஆச்சரியமாக பார்த்த வைதீகரிடம், இந்த குப்பியில கடோன் நஞ்சு வைக்கப்பட்டுள்ளது வைதீகரே. கொடிய சர்ப்பத்தின் நஞ்சை விட அபாயகரமானது. வடக்கிலிருந்து வந்த கபாலிகர்களிடமிருந்து பெறப்பட்டது. இதற்கு மாற்று மருந்து கிடையவே கிடையாது. நகை இடுக்கில் மறைத்து வைத்து கீறினால் போதும், கீறப்பட்டவன் மாய்ந்து போவான். இதில் உள்ள ஒரு துளி நஞ்சு பெரும் யானையை மாய்க்கப் போதுமானது என்றபடியே மூங்கில் மரத்தினால் செய்யப்பட்ட மூடியை திறந்தான். அதிலிருந்து நீலமும் பச்சையும் கலந்த நிறத்தில் ஆவி வெளியேறியது. உடனே மூடியை அடைத்த வேந்தன், காற்றோட்டம் குறைவாக உள்ள இந்த நிலவரையில் இதிலிருந்து இன்னும் சில கணிக நேரம் வெளிப்பட்டால் இந்த நஞ்சு ஆவியே நம் அனைவரின் ஆவியையும் எடுத்துவிடும் என்றான். இன்று மாலைக்குள் எப்படியும் செங்குவீரன் கணிகையர் மாளிகைக்கு வருகை தருவான் என்று சேந்தன் கூறிக்கொண்டிருந்த போதே மாளிகை தலைவரான வைதீகர் பாகவதன் குறுக்கிட்டு, செங்குவீரனாவது கணிகையர் மாளிகைக்கு வருகை தருவதாவது நடப்பதை கூறுங்கள் வீரர்களே என்றார். வேந்தன், செங்குவீரன் ஒழுக்கம் உடையவன்தான். அவன் நல்ல ஒழுக்கத்தில் இருந்தும் நேர்மையில் இருந்தும் தவறாதவன் என்பது ஊரறிந்ததே. ஆனால் நிச்சயம் அவன் என்று கணிகையர்களை தேடி வருவான் வைதீகரே. வில்வித்தையில் சிறந்த நமது வீரர்களை வைத்து நஞ்சு தொடவிய அம்பினை அவன் மீது எய்துவிடச் செய்யுங்கள். அவனது உடலை தீண்டிய இந்த அம்பு அவனை கொல்ல வேண்டியது இல்லை. அவனை கொல்ல அதில் தடவப்படும் சில துளிகள் நஞ்சே போதுமானது என்றான். அந்த நஞ்சு குப்பியை வாங்கிக் கொண்ட வைதீகரான மாளிகை தலைவர், தொலைந்தான் செங்குவீரன். இன்றோடு இரும்பிடர் தலையனின் அனைத்து நம்பிக்கைகளும் நொறுங்கி போகிறது என்று முன்புறம் மட்டும் வழித்திருந்த அவரது தலையை தடவியபடியே பேய் சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பில் அவரது கனவுகள், நம்பிக்கைகள் என அனைத்தும் வந்து போயின. சேந்தன் மாளிகை தலைவரிடம், நேற்று சம்பாபதி வனத்தில் சில கள்வர்களுக்கும் காவலர்களுக்கும் பெரும் யுத்தம் நடந்திருக்கிறது. அந்த சண்டை களத்தை பார்த்தபோது எனது உயிரே ஒரு கணம் நடுங்கி விட்டது. கள்வர்கள் பலர் தங்களது உயிரை விட்டிருந்தனர். அவர்கள் கொல்லப்பட்டிருந்ததை பார்த்தாலே அது செங்குவீரனின் நேர்த்தியான தாக்குதல் தான் என்பதை புரிந்து கொள்ளலாம். வலியில்லாமல் அனைவரையும் எந்தவித சிரமமும் படாமல் ஒரே வீச்சில் ஒவ்வொருவருடைய உயிரையும் வாங்கியுள்ளான். அங்கு வீழ்ந்து கிடந்த அந்த காட்சியை இப்போது நினைத்தாலும் மனம் பதபதைக்கிறது என்று கூறி அமைதியானவன் சில கண நேர மௌனத்திற்கு பின்னர், நஞ்சு குப்பியோடு வந்த எனக்கு அந்த யுத்த களத்தை பார்த்தபின் ஒரு யோசனை தோன்றவே அதனை வேந்தனிடம் தெரிவித்தேன். உடனே வேந்தனும் அவனது கழுத்தில் அணிந்திருந்த கணிகையர் அணியும் விரலி மாலையை அங்கு மாய்ந்து கிடந்த கள்வன் ஒருவனை அடையாளம் கண்டு அந்த மாலையை அவனுக்கு அணிவித்து விட்டான் என்றான். தொடர்ந்த வேந்தன், நிச்சயம் செங்குவீரன் தப்பிய கள்வர்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள கணிகையர் விடுதிக்கு வருவான். அப்படி கணிகையர் மாளிகைக்குள் நுழைந்தவன் என்று கூறிக்கொண்டிருந்த போதே மீண்டும் அவன் அங்கு இருந்து உயிரோடு திரும்ப மாட்டான் என்று கூறியபடியே பலமாக சிரித்தார் பாகவதர். மாளிகை தலைவரிடம் இருந்த வேந்தனும் சேந்தனும் சேர்ந்து கொண்டு செங்குவீரனை வீழ்த்திவிட்டது போன்றே எண்ணி மூவரும் கூட்டாக நீண்ட நேரம் சிரித்துக் கொண்டிருந்தனர். சிரிப்பிற்கிடையில் பாகவதன், உமக்கு எப்படி இந்த விரலி மாலை கிடைத்தது என்று வேந்தனை பார்த்து கேட்டார். அதற்கு அவன் வெட்கப்பட்டு சிரித்துக்கொண்டே, நேற்று என் காதலி பிரியும் போது என் கழுத்தில் அணிவித்தாள் என்றான். வெற்றி களிப்பை அடைந்து விட்டது போன்றே உணர்ந்த மாளிகை தலைவர், வளவனார் மகள் வானவல்லியும் வேளாதன் மகள் பத்திரையும் இரவில் திரும்புகிறார்கள் என்பதை அறிந்து நான் தான் எனது மகன் அக்னிபுத்திரனிடம் கூறி காலனை வைத்து தாக்கச் சொன்னேன். செங்குவீரன் நிச்சயம் அவர்களை காக்க வருவான். செங்குவீரன் மற்றும் காலன் என இருவரில் யார் சண்டையில் மாய்ந்தாலும் இரும்பிடர் தலையனுக்குத்தான் இழப்பு, நமக்கு லாபம் அதிகம். நேற்றைய சண்டையில் காலனுக்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றி ஏதும் தெரியாது. ஆனால் நேற்றைய யுத்தத்தின் விளைவு மற்றும் உங்களின் சாமர்த்திய செயல்களால் செங்குவீரனுக்கு இன்று நிச்சயம் முடிவு ஏற்பட போகிறது என்பது மட்டும் உறுதி. நான் வளவனாரின் மகளை கவர்ந்தால்
நண்பன் திவ்யனை இழந்து வாடும் செங்குவேரனின் சொச்ச உயிர் நாடியையும் காதலியை பிரித்து அடக்கிவிடலாம் என்று திட்டம் போட்டேன். ஆனால் அவனது மொத்த உயிரையும் இன்று இந்த மரக்குப்பியில் அடைத்து வைத்துள்ள நஞ்சு குடிக்கப் போகிறது என்று கூறியபடி சிரித்தார். அப்போது இடைமறித்த சேந்தன், வேதங்களையும் மனு சாஸ்திர புத்தகங்களையும் கற்ற பெரும் பண்டிதரான தங்களிடம் நான் ஒன்று கேட்கிறேன் வைதிகரே. செங்குவீரனை போன்ற பெரும் வீரனை இப்படி வஞ்சகமாக நஞ்சினால் கொல்வது முறைதானா, தர்மம்தானா என்று கூறுங்களேன் என்றான். அவனுக்கு பதிலளித்த வைதிகர், வீரனே, உமது கேள்வியும் அதில் உள்ள நியாயமும் எனக்கு புரிகிறது. வீழ்த்த முடியாத எதிரிகளை இப்படி அழிப்பது ஒன்றும் அதர்மம் ஆகாது. குருக்ஷேத்திர போரில் கூட பாண்டுவின் புதல்வர்கள் போர் தர்மத்தை கடைபிடித்தா கௌரவர்களை வீழ்த்தினார்கள். கண்ணனின் ஆலோசனைப்படி சேற்றில் சிக்கிய தேரை கர்ணன் தூக்கிக் கொண்டிருக்கும் போது தர்மத்தை கடைபிடித்த அர்ச்சுனன் கர்ணனை கணையினால் சாய்த்தான். கதை போரில் இடுப்பிற்கு கீழே தாக்கக்கூடாது என்பது விதி. அந்த விதியை கடைபிடித்தா பீமன் துரியோதனனை இடுப்பில் அடித்து தொடையை பிளந்து கொன்றான். ராமர் கூட அழிக்க முடியாத வீரனான வாலியை மரத்திற்கு பிறகு மறைந்திருந்தே கணையை தொடுத்து வீழ்த்தினார். வீரர்களே, நமது இலக்கு வெற்றி மட்டுமே. நமது நோக்கமும் உயர்ந்தது. நாம் வெற்றி பெற்ற பின்னர் நாம் செய்த அனைத்து செயல்களையும் போர் தந்திரமாக பாடம் படிக்க தொடங்கி விடுவார்கள். நாம் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமெனில் வெற்றி மட்டுமே நமது இலக்காக அமைய வேண்டும். நமது உயர்ந்த இலக்கான அந்த வெற்றியை நாம் எந்த வகையில் அடைந்தாலும் அது அதர்மம் ஆகாது. ஆக எது செய்தாலும் துணிந்து செய்யுங்கள். பாவம் அதர்மம் என்று சோர்வடைய வேண்டாம். மனு சாஸ்திரமும் உயர்ந்த வெற்றிக்காக யாரையும் களபலி கொடுக்கலாம் என்கிறது. குருக்ஷேத்திர போரில் சாமுத்திரிகா லட்சணத்தில் பிறந்த அர்ச்சுனனின் மகனான அரவானை பலியிட்டே போரை தொடங்கி பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆக போர் தர்மத்தில் இது சரி இது தவறு என்று எதுவுமே கிடையாது வீரர்களே. போரின் முடிவு மட்டுமே பேசப்படும். குருக்ஷேத்திர போரில் ஒருவேளை கௌரவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் அவர்களது செயல்கள் அனைத்தும் சரியானதென்றும் தர்மமானதென்றும் கூறியிருப்பார்கள். போருக்கு முன்னர் செய்யும் செயல்களை பற்றி கவலை வேண்டாம். அவை அனைத்தும் வெற்றியின் புகழில் மறைந்து விடும். நமது கொலைகள் அனைத்தும் போருக்கு முன்னதாக கொடுக்கப்படும் களபலி என்றே எண்ணிக்கொள்ளுங்கள். வீரனே, நீ செய்யும் எந்த செயலை பற்றியும் இப்போது கவலை கொள்ளாதே. உமது சிந்தனை, செயல் என அனைத்தும் இப்போது போர் வெற்றியை பற்றியதாகவே இருக்க வேண்டும் என்பதில் மட்டும் குழப்பமில்லாமல் தெளிவாக இரு என்று உபதேசித்தார். மேலும் சிறிது மௌனத்திற்கு பின், இருவரும் எனக்கு இன்று பெரும் மகிழ்ச்சிகரமான செய்திகளை கூறியுள்ளீர்கள். ஆதலால் நீங்கள் இருவரும் விருந்துண்ட பின்பே இங்கிருந்து கிளம்ப வேண்டும். இது எனது கட்டளை என்றார். இன்னொரு நாள் தங்களது உபசரிப்பை ஏற்றுக்கொள்கிறோம். இன்று நடைபெறப் போகும் நமது தலைவரின் முடிசூட்டும் நிகழ்வை காண எங்களது கண்கள் துடித்து கொண்டிருக்கின்றன. இன்னும் பொழுது புலரவில்லை. இப்போது கிளம்பினால்தான் சம்பாபதி வனத்தை கடந்து இரு பிறவிகளை சம்பாதித்துக் கொண்டு நேரத்திற்கு உறைந்தையை அடைய இயலும் என்றான் வேந்தன். குறுக்கிட்ட மாளிகை தலைவர், அப்படியெல்லாம் நீங்கள் மறுத்து செல்லக்கூடாது வீரர்களே. வீட்டிற்கு வந்தவர்களை பசி மற்றும் களைப்போடு அனுப்பினால் அது எமக்கு பாவத்தை சேர்ப்பித்துவிடும். நீங்கள் உண்பதற்கு பலகாலம் ஆகிவிடாது. மகிழ்ச்சியான செய்தியை கூறிய பின்னர் தாங்கள் இருவரும் களைப்போடும் பசியோடும் செல்வதை என்னால் அனுமதிக்க இயலாது. உங்களுக்கு நீராட வெந்நீர், உணவு மற்றும் சமைத்த மாமிசம் என அனைத்தும் தயாராகவே உள்ளது. உண்ட பின்னர் கிளம்புங்கள் என்று கட்டளையிட்டு விட்டு சத்தமிட்டோ அல்லது வெளியிலோ நீங்கள் இருவரும் நடமாட வேண்டாம். இங்கேயே அனைத்தும் வரும். நான் வெளியே சென்று மாளிகையில் அனைவரும் துயில் கலைந்து எழுந்து விட்டனரா என்று பார்த்துவிட்டு உங்களுக்கு வேண்டியது அனைத்தையும் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு அந்த ரகசிய நிலவரையிலிருந்து வெளியே கிளம்பினார். வெளியே சென்ற மாளிகை தலைவரான பாகவதன் திரும்பி ரகசிய நிலவரைக்கு வருகையில் வேந்தனும் சேந்தனும் நீராடலை முடித்துவிட்டு அரிசி உணவுடன் பலவித கவிச்சை உணவுகளான
புறவி, பசு, ஆட்டு இறைச்சிகள் அடங்கிய உணவினை ஒரு பிடி பிடித்துக் கொண்டிருந்ததை கண்டார். மாளிகை தலைவர் சிரித்து கொண்டே, என்ன வீரர்களே, உணவே வேண்டாம் என்று கூறினீர்கள். இப்போது என்னவென்றால் கொண்டு வந்த உணவு காணாது போல் இருக்கிறதே என்று அவர்களை பரிகாசம் செய்து சிரிக்க ஆரம்பித்தார். உண்டு கொண்டிருந்த வேந்தன், வைத்திகரே, உண்ணும் போது கண் வைக்காதீர்கள். பிறகு பயணத்தில் ஏதேனும் வயிற்று பிரச்சனை ஏற்பட்டால் பயணம் மிகவும் இடையூறாகிவிடும். சற்று நேரம் அப்படி திரும்பிக் கொண்டிருங்கள், நாங்கள் சிற்றுண்டியை முடித்துவிட்டு வந்து விடுகிறோம் என்று கூறியபடியே மேலும் சில இறைச்சி துண்டுகளை கொள்ளாத வாயில் திணித்தான். வேந்தனும் சேந்தனும் காலை உணவை பரிதி உதிப்பதற்கு முன்பே முடித்துவிட்டு கிளம்பினர். சேந்தன், நாங்கள் விடைபெறுகிறோம் வைத்திகரே. இரும்பிடர் தலையனின் இரு பெரும் நம்பிக்கைகளான இளவரசன் வளவன் உறைந்தையிலும் செங்குவீரன் புகாரிலும் மடியப் போகிறார்கள். நமது திட்டங்கள் சரியாக செயல்படட்டும். செங்குவீரன் புதிதாக நியமிக்கப்படும் கோட்டை தலைவனிடம் சரணடைந்து விட்டால் கைது செய்து சிறை கோட்டத்திலேயே அவனது கதையை முடித்து விடுங்கள். இல்லையேல் கணிகையர் விடுதிக்கு விரலியின் மாலையோடு வரும் அவனை நஞ்சு தொடவிய அம்பினால் அவனது கதையை முடித்து விடுங்கள். எப்படி நடந்தாலும் இன்று பரிதி மறைவதற்குள் அவனது உயிர் உடலில் இருந்து பிரிக்கப்பட வேண்டும். மிகவும் எச்சரிக்கையாக நஞ்சியினை கையாளச் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு கிளம்பினர். அவர்கள் கிளம்புவதை பார்த்த மாளிகை தலைவர் இருவரிடமும், பொழுது புலரப் போகிறது, அனைவரும் துயில் களைந்து விட்டார்கள். ஆதலால் தாங்கள் தோட்டத்திற்கு செல்லாமல் வலதுபுறமாக சென்று குட்டிச்சுவரை தாண்டினால் சம்பாபதி வனத்தை அடைந்து விடலாம். எச்சரிக்கையுடன் சொல்லுங்கள் என்று கூறிக்கொண்டே பார்வையை அவர்கள் உணவுண்ட இடத்தை பார்த்தவுடன், நில்லுங்கள் வீரர்களே, எதையோ மறந்துவிட்டு செல்கிறீர்கள் என்று அழைத்தார். துணியில் மறைத்து சுற்றப்பட்டிருந்த ஒரு முத்து மாலையையும் ஓலையையும் சுட்டிக்காட்டினார். அவர் வைதீக ஆச்சாரங்களை முழுமையாக கடைபிடிப்பவர். ஆதலால் அவர்களை தனது மாளிகைக்கு அழைத்து உணவிட்டாலும் அவர்கள் வைத்திருக்கும் பொருள்கள் மற்றும் உடைமைகளை தொடாமலே அவர் சுட்டிக்காட்டியதை உணர்ந்த வேந்தன், வைத்திகரே, மன்னித்துக் கொள்ளுங்கள். நமது மன்னர் இருங்கோவேல் தங்களுக்கு வாக்களித்தது போல் தங்களது மகனை படைத்தலைவராக நியமித்து பிரமாண ஓலையை வழங்கியுள்ளார். செய்தியை கூறிய நாங்கள் ஓலையை வழங்க மறந்து விட்டோம். மேலும் இன்றே இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு புகார் கோட்டைக்கு செல்ல வேண்டாம். புகார் நிலைமையை கண்ட பின்னர் ஒரு கிழமை கழித்து பதவியேற்றுக் கொள்ள சொல்லுங்கள் என்பது மன்னரின் ஆணை என்றபடியே ஓலையை நீட்டினான். வைதீகரான பாகவதன் அந்த ஓலையை தனது கைகளால் வாங்காமல் அருகில் இருந்த மரப்பலகையில் மீது ஓலையை வைக்கச் சொல்லி அருகில் சொம்பில் இருந்த ஜலத்தை எடுத்து மந்திரங்களை ஓதியபடியே அதன் மீது தெளித்து பின் அந்த ஓலையை எடுத்து வாசிக்கத் தொடங்கினார். வாசித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் ஓலையை கண்களில் ஒத்திக்கொண்டபடியே வேந்தனின் கைகளில் துணியோடு தொங்கிய முத்துமாலையை கவனித்தார். அவனது கைகளில் தொங்கிய முத்துமாலையை பார்த்த அவருக்கு தனது இதய துடிப்பே ஒரு கணம் அடங்கிவிட்டதை போன்று உணர்ந்தார். தனது பிராமண ஆச்சாரங்கள், மந்திரங்கள் என அனைத்தையும் அந்த கணத்தில் மறந்து வேந்தனின் கைகளை துணியோடு தொங்கிய சிவப்பு நிற கல்பதித்த முத்துமாலையை கையில் வாங்கி, இந்த முத்துமாலை தங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று வினவினார். அவருக்கு பதிலளித்த வேந்தன், இறந்து கிடந்த கல்வனின் கழுத்தில் விரலி மாலையை அணிவிப்பதற்கு முன்னர் அவனது கழுத்தில் இருந்து இந்த முத்து மாலையை கழட்டினேன் என்றான். அதனை கேட்ட மாளிகை தலைவர் வைதீகர் அந்த பெரும் மாளிகையை இடிந்து அவரது தலையில் விழுவது போல் உணர்ந்து, மகனே அக்னிபுத்ரா என்று நிலைகுலைந்து சரிந்து, மகனே, உனக்கா இந்த நிலை வர வேண்டும் என்று கதறினார். நிலைகுலைந்து கீழே விழுந்த பிராமணரை சேந்தனும் வேந்தனும் தூக்கி அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் மொழி பிதுங்கி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு விழித்தனர். வைதீகர், இப்பொழுதுதான் எமது நீண்ட நாள் கனவு நிறைவேறியது என்று பெரும் மகிழ்ச்சி கொண்டேன். ஆனால் அந்த மகிழ்ச்சியால் ஏற்பட்ட ஆனந்த கண்ணீரின் தடம் அழிவதற்குள் எனது மகனின் மரண செய்தியை அறிய வேண்டியதாகிவிட்டதே. விஷ்ணுவே, உருதிரா, உங்களுக்கு நான் இதற்குத்தான் வேள்விகள் செய்தும் பலி கொடுத்தும் வழிபடுகிறேனா என்று கலங்கினார்.
நேற்று நான் எனது மகனிடம் வானவல்லியையும் பத்திரியையும் காலனிடம் கூறி தாக்கச் சொல், ஆனால் நீ அங்கு எந்த சூழ்நிலையிலும் செல்ல வேண்டாம் என்று ஆணையிட்டிருந்தேன். எனது சொல் கேட்காமல் அவன் சென்று இப்படி அகால மரணத்தை அடைந்து விட்டானே, பாவி என்று அழுது புலம்பினார். திடீரென்று அவர் தனது கண்களை துடைத்துக் கொண்டு, வேந்தா, நமது மன்னர் இருங்கோவிலிடம் கூறிவிடு, இன்று பருதி அஸ்தமனம் ஆவதற்கு முன் செங்கு வீரனும் அஸ்தமனமாகி விடுவான். நான் இப்போது மகனை இழந்து எப்படி தவிக்கிறேனோ அப்படி இரும்பிடர் தலையன் சோழ இளவரசனை இழந்து தவிக்க வேண்டும். நாளை பருதி உதயத்தை காண செங்கு வீரனும் சோழ இளவரசனும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கோபத்தோடு கூறியபடியே அவரது இடுப்பில் இருந்த குறுவாளை எடுத்து, மகனே, உன்னை அழித்த அந்த செங்கு வீரனை நான் உயிரோடு விடமாட்டேன், இது உன் ஆன்மா மீது ஆணை என்றபடியே குறுவாளை தூர வீசினார். அது நேரே இருந்த தூணில் ஆழ பதிந்து அதிர்ந்து கொண்டிருந்தது.